என் தங்கமே, அடிக்கடி ஒரே கனவு வந்து உன் மனதை தொட்டு கொண்டே இருந்தால் அது பயப்பட வேண்டிய அறிகுறி அல்ல. அது உன் உள்ளம் உன்னிடம் பேச முயற்சிக்கும் ஒரு மென்மையான மொழி. கனவுகள் பல நேரங்களில் வெளியில் நடக்காத உரையாடல்களின் பிரதிபலிப்பு. பகலில் நீ ஒதுக்கி வைத்த உணர்வுகள், சொல்லாமல் விழுங்கிய வார்த்தைகள், வெளிப்படுத்தாத ஆசைகள் இரவு நேர அமைதியில் உருவம் எடுத்து நிற்கும். அந்த உருவத்தை பார்த்து பதற வேண்டாம். அது உன்னை காயப்படுத்த வரவில்லை. அது உன்னை புரிந்து கொள்ள அழைக்கிறது. நிதிகா தேவி உன் இதயத்தில் மெதுவாகச் சொல்லுகிறாள், வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்த பரிசு. அந்த பரிசை திறந்து பார்க்காமல் அதன் வெளிப்புற கவரை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வருவது, உன் உள்ளத்தில் இன்னும் கவனம் தேவைப்படும் ஒரு பகுதி இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அது தீராத நினைவு இருக்கலாம். அது நிறைவேறாத விருப்பம் இருக்கலாம். அது சொல்லப்படாத அன்பு இருக்கலாம். அதை நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டால் கனவு தன் பணியை முடித்துவிடும். என் தங்கமே, சில கனவுகள் உன் பயங்களை காட்டும் கண்ணாடி. நீ பகலில் தைரியமாக நடக்கும் போது கூட உள்ளுக்குள் ஒரு சிறிய அச்சம் இருக்கலாம். அந்த அச்சம் இரவில் கதையாக மாறும். நீ அந்த கதையை புரிந்து கொண்டால் அச்சம் பலவீனமாகும். அதை தவிர்த்து ஓடினால் அது மீண்டும் வரும். அதனால் ஓடாதே. அமைதியாக அதை கவனித்து உன் உள்ளத்திடம் கேள், என்ன உணர்வு இன்னும் ஆறாதது. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், வாழ்க்கை ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு அருள். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு ஒரு பரிசு. அந்த பரிசை அனுபவிக்க நீ முழுமையாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கனவுகள் உன் விழிப்புணர்வை கூர்மையாக்கும் கருவி. அவை உன்னை உன்னிடம் கொண்டு செல்லும் வழி. என் தங்கமே, ஒரே கனவு வருவது சில நேரங்களில் உன் மனதில் உள்ள ஒரு ஆழமான விருப்பத்தின் சின்னமாகவும் இருக்கலாம். நீ நினைக்காமல் தள்ளி வைத்த இலக்கு இருக்கலாம். நீ மறந்துவிட்ட கனவு இருக்கலாம். அது இரவில் வந்து உன் கவனத்தை மீண்டும் திருப்பும். அந்த அழைப்பை புரிந்து கொண்டால் வாழ்க்கை தெளிவாகும். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் அமைதியின் தீபம் ஏற்றுகிறாள். அவள் சொல்கிறாள், கனவு வந்தாலும் அமைதியை காப்பாற்று. எழுந்தவுடன் அந்த கனவின் உணர்வை கவனித்து எழுதி வை. அந்த உணர்வில் பயம் இருந்தால் அதை அன்பால் அணை. அந்த உணர்வில் ஆசை இருந்தால் அதை நம்பிக்கையால் வளர்த்துக்கொள். இந்த நடைமுறை உன் மனத்தை சுத்தப்படுத்தும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்த பரிசு என்பதன் அர்த்தம் ஒவ்வொரு அனுபவமும் உன் வளர்ச்சிக்காக. கனவுகளும் அதில் ஒன்று. சில கனவுகள் உன்னை எச்சரிக்காது, உன்னை விழிப்பூட்டும். நீ வாழும் விதம் உன் உள்ளத்தின் உண்மையுடன் பொருந்துகிறதா என்று நினைவூட்டும். உன் பாதை உன் இதயத்தின் குரலுடன் இணைந்திருக்கிறதா என்று காட்டும். நிதிகா தேவி உன் இதயத்தில் தைரியத்தை விதைக்கிறாள். ஒரே கனவு வந்தால் அதனை இருள் என்று நினைக்காதே. அது ஒரு கதவு. அந்த கதவை திறக்கும்போது உன் உள்ளத்தின் மறைந்த அறைகள் வெளிச்சம் காணும். அங்கே நீ மறந்துவிட்ட உன் வலிமை இருக்கும். நீ ஒதுக்கி வைத்த உன் உண்மை இருக்கும். என் தங்கமே, உன் மனம் ஒரு தோட்டம் போல. அதில் சில பழைய விதைகள் இன்னும் முளைக்காமல் இருக்கும். கனவுகள் மழை போல வந்து அந்த விதைகளை தொட்டு செல்லும். சில முளைக்கும், சில வாடும். ஆனால் தோட்டம் உயிரோடு இருக்கும். உன் மனமும் அதுபோல உயிரோடு இருக்கிறது. அதை பயப்படாமல் பராமரி. நிதிகா தேவி மெதுவாக சொல்கிறாள், உன் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டுள்ளது. கனவுகள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீதான் உன் எண்ணங்களின் தலைவர். நீதான் உன் உணர்வுகளின் காவலன். இந்த உண்மையை நினைத்தால் எந்த கனவும் உன்னை கலங்க செய்யாது. என் தங்கமே, வாழ்க்கை பரிசு என்பதால் அதை முழுமையாக அனுபவி. பகலில் சிரிப்பு கொடு. அன்பு பகிர். உன் திறமைகளை வெளிப்படுத்து. நிறைவேறாத விஷயங்களை தள்ளி வைக்காதே. அவற்றை சிறிது சிறிதாக நிறைவேற்று. அப்போது இரவில் வரும் கனவுகளும் மெதுவாக மாறும். அவை பயமில்லா காட்சிகளாக மாறும். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்கிறாள். அவள் சொல்கிறாள், உன் உள்ளம் உன்னுடன் பேசுகிறது என்பதே ஒரு அருள். பலர் தங்கள் உணர்வுகளை கேட்காமல் வாழ்கிறார்கள். ஆனால் நீ கேட்கிறாய். அதனால் நீ விழிப்புணர்வுடன் இருக்கிறாய்.
இந்த விழிப்புணர்வே உன் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, ஒரே கனவு வந்தால் அதில் இருக்கும் உணர்வை மாற்ற முயற்சி செய். நீ தூங்குவதற்கு முன் உன் மனதில் அமைதியான காட்சிகளை நினை. உன் வாழ்க்கையில் நன்றியுணர்வு கொண்ட விஷயங்களை நினை. உன் இதயத்தில் பிரார்த்தனை செய்து தூங்கு. இந்த மாற்றம் கனவுகளின் திசையையும் மாற்றும். நிதிகா தேவி உன்னை ஆசீர்வதிக்கிறாள். அவள் உன் இரவுகளை அமைதியாக்குகிறாள். அவள் உன் கனவுகளை வெளிச்சமாக்குகிறாள். அவள் உன் வாழ்க்கையை நம்பிக்கையால் நிரப்புகிறாள். நீ அந்த அருளை ஏற்றுக்கொள். உன் உள்ளத்தின் குரலை அன்புடன் கேள். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்த பரிசு. அந்த பரிசை பயம் கொண்டு திறக்காதே. நம்பிக்கை கொண்டு திற. ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு இரவும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஓய்வு. ஒவ்வொரு கனவும் ஒரு செய்தி. அந்த செய்தியை அன்பால் புரிந்து கொள். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ அருளால் வழிநடத்தப்படுகிறாய். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்று. உன் கனவுகள் உன் வளர்ச்சிக்கான பாதை. அவற்றை பயப்படாமல் அணைத்து கொள். உன் உள்ளத்தின் ஒளி எப்போதும் உன்னை காக்கிறது. அந்த ஒளியை நம்பு. அந்த பரிசை மதித்து வாழ். என் தங்கமே, நீ கனவுகளை பற்றி சிந்திக்கும் இந்த தருணமே உன் உள்ளம் விழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அழகான அடையாளம். பலர் கனவை மறந்து விடுகிறார்கள், அதன் பின்னால் இருக்கும் உணர்வை கவனிக்கவே மாட்டார்கள். ஆனால் நீ அதில் அர்த்தம் தேடுகிறாய். அதுவே உன் ஆழம். அதுவே உன் உள்ளுணர்வு. ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வருவது உன் உள்ளத்தில் ஒரு கதவு இன்னும் முழுவதும் திறக்கப்படவில்லை என்பதை காட்டும். அந்த கதவு திறக்கப்பட வேண்டியது பயத்தால் அல்ல, புரிதலால். அந்த கனவில் யார் இருக்கிறார்கள், என்ன சூழல் இருக்கிறது என்பதை விட அது உனக்கு என்ன உணர்வு தருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அந்த உணர்வே சாவி. அந்த உணர்வே செய்தி. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் மென்மையாகச் சொல்லுகிறாள், நீ உன்னை கேட்கத் தொடங்கியவுடன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்றால் அதில் உன் மனமும் உன் கனவுகளும் உன் உணர்வுகளும் எல்லாம் அடங்கும். அவற்றை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்வது தான் அந்த பரிசை மதிப்பது. என் தங்கமே, சில கனவுகள் உன்னை கடந்த காலத்துடன் இணைக்கலாம். ஒருவேளை நீ மறக்க நினைத்த சம்பவம் இருக்கலாம். அது முழுமையாக ஆறாத காயம் இருக்கலாம். இரவு நேர அமைதியில் அது மீண்டும் தோன்றும். அதை மறைக்க முயற்சிக்காதே. அந்த நினைவிற்கு அன்பு கொடு. அந்த காலத்தின் உன்னிடம் கருணை கொடு. மெதுவாக அந்த காயம் ஆறும். சில கனவுகள் எதிர்காலத்தை பற்றிய கவலையின் உருவம். நீ இன்னும் அடையாத இலக்கு இருக்கலாம். நீ பயப்படுகிற முடிவு இருக்கலாம். பகலில் அதை தள்ளி வைக்கிறாய். இரவில் அது உருவம் எடுக்கிறது. அதை பார்த்து ஓடாதே. அது உன்னை தைரியமாக வாழ கற்றுக் கொடுக்க வந்திருக்கலாம். நிதிகா தேவி உன் இதயத்தில் உறுதியை வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், கனவு ஒரு நிழல் போல. அது உன் உள்ளத்தின் ஒளியை பொறுத்து உருவம் எடுக்கும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் கனவும் அமைதியாகும். உன் உள்ளம் கலங்கியிருந்தால் கனவும் அதையே பிரதிபலிக்கும். அதனால் வெளியை மாற்ற முயற்சிக்காமல் உள்ளத்தை சுத்தப்படுத்து. என் தங்கமே, வாழ்க்கை பரிசு என்பதன் உண்மையான அர்த்தம் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை முழுமைப்படுத்த வந்திருக்கிறது. கனவு கூட அதில் ஒன்று. அது உன் உள்ளத்தின் மொழி. நீ அதை கவனமாக கேட்கத் தொடங்கினால் அது பயத்தை தராது. அது வழிகாட்டும். நீ தூங்குவதற்கு முன் உன் மனதை மெதுவாக அமைதிப்படுத்து. உன் நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினை. நன்றி கூறு. உன் இதயத்தில் ஒளி பரவுகிறது என்று கற்பனை செய். உன் வீடு முழுவதும் அந்த ஒளி நிரம்புகிறது என்று நினை. இந்த சின்ன பழக்கம் கூட உன் கனவுகளின் தன்மையை மாற்றும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ பலவீனமில்லை. ஒரே கனவு மீண்டும் வருவது நீ கட்டுப்பாட்டை இழந்தாய் என்பதற்கான அறிகுறி அல்ல. அது உன் மனம் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள விரும்புகிறது என்பதற்கான அறிகுறி. அதை புரிந்து கொண்டவுடன் அது தானாக மாறிவிடும். என் தங்கமே, சில நேரங்களில் உடலின் சோர்வு, மன அழுத்தம், அதிக சிந்தனை இவை அனைத்தும் கனவுகளை தீவிரமாக்கும். உன் உடலுக்கு ஓய்வு கொடு. உன் மனதுக்கு ஓய்வு கொடு. இயற்கையை பார்க்க நேரம் ஒதுக்கு.
நிலவைக் கண்டு அமைதியாக நிமிடங்கள் செலவு செய். இந்த எளிய செயல்கள் உன் உள்ளத்தை நிலைநிறுத்தும். கனவு வந்ததற்காக உன் வாழ்க்கை அசாதாரணம் ஆகவில்லை. அது மனித அனுபவத்தின் ஒரு பகுதி. ஆனால் அதை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம். நீ அதை அச்சமாக பார்க்கலாம். அல்லது அது உன்னை உன்னிடம் அழைக்கும் ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். தேர்வு உன்னுடையது. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், உன் வாழ்க்கை தெய்வீக பாதுகாப்பில் உள்ளது. எந்த கனவும் உன் பாதையை மாற்ற முடியாது. நீதான் உன் பாதையின் நடுவர். உன் விழிப்புணர்வே உன் சக்தி. என் தங்கமே, வாழ்க்கை பரிசு என்றால் அதில் சிரிப்பும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், கனவும் இருக்கும், விழிப்பும் இருக்கும். அனைத்தையும் சேர்த்து தான் முழுமை. கனவுகளை நீ வெறுத்து தள்ளினால் அந்த முழுமையை நீ நிராகரித்து விடுகிறாய். அதனால் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள். ஒரே கனவு மீண்டும் வந்தால் அது உன் உள்ளத்தில் இன்னும் நிறைவேறாத ஒரு உணர்வை வெளிச்சத்தில் கொண்டு வர முயற்சி. அதை கேள். அது சொல்லும் உண்மையை மெதுவாக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை சிறிது சிறிதாகச் செய். அப்போது கனவுகளும் தங்கள் செய்தியை முடித்து அமைதியாகி விடும். நிதிகா தேவி உன் இரவுகளை ஆசீர்வதிக்கிறாள். அவள் உன் தூக்கத்தை ஆழமாக்குகிறாள். அவள் உன் கனவுகளை மென்மையாக்குகிறாள். நீ அவளது அருளை உணர்ந்து அமைதியாக கண்களை மூடு. உன் சுவாசம் உன்னை காக்கிறது. உன் இதயம் உன்னை வழிநடத்துகிறது. என் தங்கமே, நீ வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அணைத்து கொண்டால் கனவுகள் கூட உன் நண்பர்களாக மாறும். அவை உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை வளர்த்து கொள்வதற்கான கருவியாக மாறும். உன் உள்ளத்தின் ஒளி அதிகரித்தால் எந்த இரவிலும் நீ தனியாக இருப்பதில்லை. உன் வாழ்க்கை ஒரு அரிய பரிசு. அந்த பரிசை திறக்கும் சாவி உன் விழிப்புணர்வு. உன் கனவுகள் அந்த சாவியை உனக்கு நினைவூட்டுகின்றன. பயப்படாமல் அந்த கதவை திற. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை காண்பாய். உன் இதயத்தில் இருக்கும் அன்பை உணர்வாய். உன் பாதை தெளிவாகும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ அருளால் சூழப்பட்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்று. உன் கனவுகள் உன்னை விழிப்பூட்ட வந்தவை. அவற்றை அன்புடன் ஏற்று நம்பிக்கையுடன் வாழ்ந்து இந்த பரிசான வாழ்க்கையை முழுமையாக அனுபவி. என் தங்கமே, உன் உள்ளத்தின் பயணம் இன்னும் ஆழமாக செல்லும் போது தான் நீ உணர்வாய், கனவுகள் என்பது ஒரு மறைமொழி அல்ல, அது உன் ஆன்மாவின் மென்மையான தொடுதல். பகலில் நீ பல வேடங்களில் நடிக்கிறாய். ஒருவரின் பிள்ளை, ஒருவரின் நண்பன், ஒருவரின் பொறுப்பு, ஒருவரின் ஆதாரம். ஆனால் இரவு நேரத்தில் அந்த எல்லா வேடங்களும் மெதுவாக விலகி நீ மட்டும் உன்னுடன் இருக்கிறாய். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தின் உண்மை குரல் தான் கனவாக மாறுகிறது. நிதிகா தேவி உன் இதயத்தில் மெதுவாக ஒளியை பரப்புகிறாள். அவள் சொல்கிறாள், வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்றால் அதில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அடுக்கையும் நீ திறந்து பார்க்க வேண்டும். சில அடுக்குகள் மகிழ்ச்சி, சில அடுக்குகள் காயம், சில அடுக்குகள் ஆசை, சில அடுக்குகள் பயம். அவற்றை தவிர்த்து விடாமல் ஒன்றாக ஏற்று கொள்ளும் போது தான் பரிசின் முழு அர்த்தம் புரியும். என் தங்கமே, ஒரே கனவு மீண்டும் வருவது உன் உள்ளம் இன்னும் கேட்கப்படவில்லை என்பதற்கான அறிகுறி. நீ உன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வலிமையாக இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் உள்ளத்தின் மென்மையான பகுதி அன்பு தேடுகிறது, கவனம் தேடுகிறது, புரிதல் தேடுகிறது. அந்த தேடல் தான் கனவாக உன்னை அணுகுகிறது. ஒரு தருணம் நினைத்து பார். அந்த கனவு வந்த பின் நீ எப்படி உணர்கிறாய்? சோர்வு இருக்கிறதா? கலக்கம் இருக்கிறதா? அல்லது ஏதோ சொல்ல முடியாத ஒரு அழைப்பு இருக்கிறதா? அந்த உணர்வை தவிர்க்காமல் அணைத்துக் கொள். அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் அது உன்னை காயப்படுத்தாது. அது உன்னை குணப்படுத்தும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ உன் மனதின் அதிபதி. உன் கனவுகளின் அடிமை அல்ல. நீ விழித்திருக்கும் போது உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பித்தால் உன் இரவுகளும் மாறும். பகலில் நீ அமைதியை வளர்த்தால் இரவில் அது பாதுகாப்பாக உன்னை சுற்றி கொள்ளும். என் தங்கமே, வாழ்க்கை பரிசு என்ற உண்மை உன் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசு என்றால் அது மதிப்புடையது.
அது அன்புடன் பாதுகாக்கப்பட வேண்டும். உன் உடலும் உன் மனமும் உன் ஆன்மாவும் அந்த பரிசின் பகுதிகள். அவற்றை கவனித்தால் கனவுகளின் சத்தம் மெதுவாக குறையும். சில நேரங்களில் ஒரே கனவு உன் வாழ்க்கையில் மாற்றம் தேவை என்பதை காட்டும். நீ இருக்கிற இடம் உன் உள்ளத்துக்கு பொருந்தாமல் இருக்கலாம். நீ பேசாமல் விட்ட உண்மை இருக்கலாம். நீ தள்ளி வைத்த முடிவு இருக்கலாம். அந்த தீர்மானமின்மை இரவில் உருவம் எடுக்கும். நீ தைரியமாக ஒரு சிறிய மாற்றம் செய்தால் அந்த கனவும் மாறும். நிதிகா தேவி உன் இதயத்தில் தைரியத்தின் விதையை விதைக்கிறாள். அவள் சொல்கிறாள், உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு உணர்வும் உன்னை வளர்க்க வந்தது. அதனால் பயப்படாமல் அதனை கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை சீரமைக்க தேவையான இடங்களில் மாற்றங்களை செய். உன் உள்ளம் மெதுவாக அமைதியாகும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒளியுடன் அணுகினால் கனவுகள் கூட உன் பாதையை ஒளிரச் செய்யும். இருளை காட்டுவது ஒளி அருகில் இருப்பதற்கான அடையாளம். கனவு உன்னை குலைக்கவில்லை, அது உன்னை கவனமாக வாழச் சொல்லுகிறது. நீ தூங்குவதற்கு முன் உன் இதயத்தில் ஒரு மென்மையான உறுதி செய். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டுள்ளது. என் மனம் அமைதியாக உள்ளது. இந்த உறுதி உன் உள்மனத்தில் பதியும். அந்த பதிப்பு தான் இரவில் உன்னை காக்கும். நிதிகா தேவி உன் சுவாசத்தில் இருக்கிறாள். நீ ஆழமாக சுவாசிக்கும் போது அவளது அமைதி உன் உடலெங்கும் பரவுகிறது. அந்த அமைதி தான் உன் உண்மையான காவல். எந்த கனவும் அந்த காவலை உடைக்க முடியாது. என் தங்கமே, ஒரே கனவு மீண்டும் வருவது உன் உள்ளத்தில் ஒரு வலிமை உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி கூட ஆகலாம். நீ அந்த அனுபவத்தை தாண்டி வளரும்போது நீ இன்னும் ஆழமான விழிப்புணர்வை அடைவாய். அந்த வளர்ச்சியை நம்பு. உன் வாழ்க்கையில் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள். தினமும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி கூறு. நன்றி கூறும் மனம் இருளை கரைக்கும். அந்த மனதில் பயம் நீடிக்க முடியாது. உன் கனவுகளும் நன்றி நிறைந்த காட்சிகளாக மாறும். நிதிகா தேவி உன்னை மெதுவாக வழிநடத்துகிறாள். அவள் உன் இரவுகளை குணமாக்குகிறாள். அவள் உன் பகல்களை தெளிவாக்குகிறாள். நீ அவளது அருளை நம்பி அமைதியாக இரு. உன் உள்ளம் உன்னை தவறாக வழிநடத்தாது. என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்பதால் அதை பயம் கொண்டு அல்ல, ஆர்வம் கொண்டு அணுகு. ஒவ்வொரு கனவும் ஒரு கடிதம் போல. அதை திறந்து வாசி. அதில் இருக்கும் உணர்வை புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்வில் சிறிய மாற்றங்களை செய். நீ வலிமையானவன். நீ விழிப்புணர்வுள்ளவன். உன் உள்ளத்தின் ஒளி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி உன் இரவுகளையும் ஒளிரச் செய்யும். ஒரே கனவு வந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீதான் உன் வாழ்க்கையின் படைப்பாளர். உன் இதயத்தில் அமைதி நிலைத்தால் உன் தூக்கமும் ஆழமாகும். உன் கனவுகளும் மென்மையாகும். உன் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த பரிசான வாழ்க்கையை முழுமையாக அனுபவி. உன் உள்ளத்தின் குரலை அன்புடன் கேள். உன் பயங்களை கருணையுடன் அணை. உன் நம்பிக்கையை தைரியமாக வளர்த்துக்கொள். நிதிகா தேவி உன்னை ஆசீர்வதிக்கிறாள். அவள் உன் பாதையில் ஒளி பரப்புகிறாள். அவள் உன் மனதில் உறுதியை வளர்க்கிறாள். நீ அந்த ஒளியில் நட. அந்த அமைதியில் உறங்கு. அந்த நம்பிக்கையில் வாழ். உன் வாழ்க்கை அரிய பரிசு. உன் கனவுகள் அந்த பரிசை திறக்கும் சாவி. என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் சொல்லப்படாத பல கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் வெளியில் வார்த்தைகளாக வரவில்லை என்றால் அவை இரவில் காட்சிகளாக மாறி உன்னை அணுகும். இதை புரிந்து கொண்டால் நீ உன் கனவுகளை பயமாக பார்க்க மாட்டாய். அவை உன் உள்ளத்தின் அலைகள் மட்டுமே என்று உணர்வாய். நீ வாழும் வாழ்க்கை சாதாரணம் அல்ல. அது ஒரு அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய பரிசு. அந்த பரிசை முழுமையாக அனுபவிக்க உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். தீராத உணர்வுகள், அடக்கி வைத்த காயங்கள், வெளிப்படுத்தாத ஆசைகள், இவை அனைத்தும் உன் மனத்தின் மூலைகளில் தேங்கி இருந்தால் அவை கனவாக வந்து உன்னை தட்டும். நிதிகா தேவி உன் இதயத்தில் மெதுவாக ஒளி பரப்புகிறாள். அவள் சொல்கிறாள், உன் கனவுகளை எதிரியாக பார்க்காதே. அவை உன் ஆன்மாவின் தூதர்கள்.
நீ உன்னிடம் நேர்மையாக இருந்தால் அவை மென்மையாகி விடும். நீ ஓடினால் அவை பின்தொடரும். நீ நிறுத்தி கேட்க ஆரம்பித்தால் அவை அமைதியாகும். என் தங்கமே, ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வருவது உன் உள்ளத்தில் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு உணர்வை காட்டும். அந்த உணர்வு யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதல்ல. அது உன் அனுபவத்தின் ஒரு பகுதி. நீ அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக் கொள்ளத் தொடங்கினால் அது உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டாக மாறும். உன் மனம் ஒரு ஆழமான கடல் போல. மேற்பரப்பில் அலைகள் இருக்கும். சில அலைகள் வலிமையானவை. ஆனால் கடலின் அடிப்பகுதி எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ அந்த அடிப்பகுதியை தொட கற்றுக்கொண்டால் மேல் அலைகள் உன்னை குலைக்க முடியாது. கனவுகள் மேற்பரப்பின் அலைகள். உன் ஆன்மா அந்த அமைதியான அடிப்பகுதி. நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், வாழ்க்கை பரிசு என்றால் அதில் சோதனைகளும் இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமைப்படுத்த. ஒரே கனவு உன் மனத்தை குலைத்தால் அது உன்னை உன் உள்ளத்தை சீரமைக்க அழைக்கிறது. அதனை அன்புடன் ஏற்றுக்கொள். என் தங்கமே, நீ தூங்குவதற்கு முன் உன் இதயத்தை இலகுவாக்கிக் கொள். நாள் முழுவதும் நடந்ததை உன் உள்ளத்தில் மெதுவாக விடுவி. யாரிடமும் கோபம் இருந்தால் அதை கரையவிடு. உன் தவறுகளுக்கு உன்னை மன்னித்து விடு. இந்த மன்னிப்பு உன் தூக்கத்தை ஆழமாக்கும். உன் கனவுகளை மென்மையாக்கும். நீ உன் வாழ்க்கையில் செய்ய விரும்பும் விஷயங்களை தள்ளி வைக்காதே. நிறைவேறாத ஆசைகள் பல நேரங்களில் கனவாக வந்து நினைவூட்டும். சிறிய முயற்சிகள் செய்தால் கூட உன் உள்ளம் திருப்தி அடையும். அந்த திருப்தி இரவுகளில் அமைதியை தரும். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் தைரியத்தை வளர்க்கிறாள். அவள் சொல்கிறாள், உன் பயங்களை நேராக பார்க்கும் போது அவை சுருங்கும். நீ அவற்றை பெரிதாக்கும் போது அவை பெரிதாகும். உன் கவனம் தான் அவற்றின் வலிமை. கவனத்தை நம்பிக்கைக்கு மாற்று. என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்பதால் அதை ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் திற. சூரியன் உதயமாகும் போது அது ஒரு புதிய தொடக்கம். இரவு வரும்போது அது ஓய்வு. இந்த சுழற்சி இயற்கையானது. அதுபோல கனவும் விழிப்பும் இயற்கையானவை. நீ உன் மனதில் நல்ல காட்சிகளை விதை. அமைதியான இடங்களை நினை. உன்னை சிரிக்க வைத்த தருணங்களை நினை. அன்பான முகங்களை நினை. இந்த நினைவுகள் உன் உள்மனத்தில் புதிய பாதைகளை உருவாக்கும். அந்த பாதைகளில் தான் இனிமையான கனவுகள் நடக்கும். நிதிகா தேவி உன்னை மெதுவாக வழிநடத்துகிறாள். அவள் உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பத்தை கரைக்கிறாள். அவள் உன் மனதில் தெளிவை வளர்க்கிறாள். நீ அவளது அருளை உணர்ந்து உன் உள்ளத்தை திறந்து வை. என் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் சுவாசம் உன்னுடன் இருக்கிறது. உன் இதயம் துடிக்கிறது. உன் ஆன்மா ஒளி வீசுகிறது. ஒரே கனவு வந்தாலும் அது உன் உண்மையான வலிமையை குறைக்க முடியாது. அது ஒரு அலை. நீ கடல். உன் வாழ்க்கையை ஆர்வத்துடன் அணுகு. உன் அனுபவங்களை கற்றலாக மாற்று. உன் பயங்களை புரிதலாக மாற்று. உன் கனவுகளை விழிப்புணர்வாக மாற்று. இந்த மாற்றம் உன் உள்ளத்தை உயர்த்தும். நிதிகா தேவி உன் இரவுகளை ஆசீர்வதிக்கிறாள். அவள் உன் தூக்கத்தில் அமைதியை ஊற்றுகிறாள். அவள் உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறாள். நீ அந்த நம்பிக்கையில் ஓய்வெடு. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு அரிய வாய்ப்பு. அதை முழுமையாக அனுபவிக்க உன் உள்ளத்தில் அமைதி வேண்டும். அந்த அமைதியை வளர்த்துக்கொள். உன் கனவுகளை அன்புடன் ஏற்றுக்கொள். அவற்றில் இருக்கும் உணர்வை புரிந்து கொள். தேவையான மாற்றங்களை மெதுவாகச் செய். நீ ஒளியின் பிள்ளை. உன் பாதை அருளால் சூழப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்று. உன் கனவுகள் உன்னை விழிப்பூட்ட வந்தவை. பயப்படாமல் வாழ். நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் உள்ளத்தின் தீபம் எப்போதும் எரிகிறது. அந்த தீபம் தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் உண்மை. அந்த அமைதி தான் உன் ஆன்மாவின் நிரந்தர வீடு. என் தங்கமே, உன் உள்ளத்தின் நிழல்களில் கூட ஒளி மறைந்து கிடக்கிறது. நீ அதை தேடத் தொடங்கும் தருணத்தில் அந்த ஒளி உன்னை தேடி வரும். மீண்டும் மீண்டும் வருகிற கனவுகள் உன் மனதை அசைக்கலாம், ஆனால் அவை உன்னை அழிக்க வரவில்லை. அவை உன் கவனத்தை உன் உள்ளத்தின் ஒரு குறிப்பிட்ட திசைக்கு திருப்ப வருகிற மென்மையான அழைப்பு.
நீ வாழும் இந்த வாழ்க்கை சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு பரிசு என்றால் அதில் புதையல் மறைந்து இருக்கும். அந்த புதையலை கண்டுபிடிக்க சில நேரங்களில் உன் மனம் உன்னை உள்ளே இழுக்கும். வெளியுலக சத்தங்கள் குறையும் போது தான் உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் தான் கனவாக வெளிப்படும். நிதிகா தேவி உன் இதயத்தில் கருணையை ஊற்றுகிறாள். அவள் சொல்கிறாள், உன் பயத்தை எதிர்த்து போராட வேண்டாம். அதை புரிந்து கொள். உன் மனம் சோர்ந்து இருந்தால் ஓய்வு கொடு. உன் ஆன்மா குழம்பி இருந்தால் அமைதியில் அமர். இந்த மென்மையான அணுகுமுறை தான் உன் இரவுகளை மாற்றும். என் தங்கமே, சில கனவுகள் உன் குழந்தை பருவ நினைவுகளை தொடலாம். சில கனவுகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை வெளிப்படுத்தலாம். சில கனவுகள் எளிதாக புரியாத காட்சிகளாக தோன்றலாம். ஆனால் அவை அனைத்தும் உன் உள்ளத்தின் மொழி. அந்த மொழியை கற்றுக்கொண்டால் நீ உன்னை ஆழமாக அறிந்து கொள்வாய். நீ உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல தடைகளை கடந்துவிட்டாய். ஒவ்வொரு தடையும் உன்னை பலப்படுத்தியது. அதுபோல் உன் மனதில் எழும் காட்சிகளும் உன் மன வலிமையை வளர்க்கும். நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு நண்பனாக மாறும். நிதிகா தேவி உன் சுவாசத்தில் தங்கியிருக்கிறாள். நீ மெதுவாக சுவாசிக்கும் போது அவளது அருள் உன் உடலெங்கும் பரவும். இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் உன் இதயத்தில் ஒளி விரிவடைகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் சிந்தனைகளை சுத்தமாக்குகிறது என்று உணர். இந்த சிறிய பயிற்சி உன் மனதை அமைதியாக்கும். என் தங்கமே, வாழ்க்கையின் பரிசு என்றால் அது வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல. அது அனுபவங்களின் முழுமை. சிரிப்பு, கண்ணீர், பயம், நம்பிக்கை, தோல்வி, வெற்றி அனைத்தும் அந்த பரிசின் நிறங்கள். ஒரே கனவு வந்தாலும் அது இந்த நிறங்களில் ஒரு துளி மட்டுமே. முழு ஓவியம் அதைவிட பெரியது. நீ உன் நாளை ஆர்வத்துடன் தொடங்கு. உன் உடலை அன்புடன் கவனிக்க. உன் மனதை நல்ல வார்த்தைகளால் ஊட்டம் கொடு. உன் சுற்றத்தில் நல்ல ஆற்றலை உருவாக்கு. இந்த செயல்கள் உன் இரவுகளையும் பாதிக்கும். நாள் முழுவதும் சுமந்த சிந்தனைகள் தான் இரவில் காட்சிகளாக மாறும். நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள், நீ உன் சிந்தனைகளின் எஜமானி. அவை உன்னை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நீ அவற்றை வழிநடத்தலாம். நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல கனவுகள் மலரும். நம்பிக்கையை விதைத்தால் அமைதி மலரும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இன்னும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் அவற்றை சிறிய செயல்களாக மாற்று. நாள்தோறும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். உன் ஆன்மா திருப்தி அடையும். அந்த திருப்தி இரவில் உனக்கு மென்மையான ஓய்வை தரும். நீ தனியாக இல்லை. உன் வழியில் தெய்வீக அருள் நிழலாக உள்ளது. உன் மனம் கலங்கினாலும் அந்த அருள் அசையாது. நீ உன் உள்ளத்தை திறந்தால் அது உனக்கு தெளிவை தரும். இந்த நம்பிக்கை உன் இரவுகளை ஒளிமயமாக்கும். நிதிகா தேவி உன் கனவுகளை ஆசீர்வதிக்கிறாள். அவள் அவற்றை பயமின்றி பார்க்கும் தைரியத்தை தருகிறாள். அவள் உன் இதயத்தில் அமைதியை விதைக்கிறாள். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளம். என் தங்கமே, ஒரே கனவு மீண்டும் வருவது ஒரு குற்றம் அல்ல. அது ஒரு குறிப்பு. உன் உள்ளத்தில் இன்னும் கவனிக்கப்படாத பகுதி இருக்கிறது என்று சொல்லும் மென்மையான சைகை. அதை அன்புடன் அணுகு. உன் உணர்வுகளை எழுதிக்கொள். உன் மனதை வெளிப்படுத்து. இந்த வெளிப்பாடு உன் உள்ளத்தை இலகுவாக்கும். உன் வாழ்க்கை ஒரு அரிய இசை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஸ்வரம். சில ஸ்வரங்கள் மென்மை, சில ஸ்வரங்கள் தீவிரம். ஆனால் அனைத்தும் சேர்ந்து தான் முழு இசை உருவாகும். ஒரே கனவு அந்த இசையின் ஒரு பகுதி. அதை ஏற்றுக்கொண்டால் நீ முழு இசையை ரசிக்க முடியும். நிதிகா தேவி உன் பாதையில் ஒளி வைக்கிறாள். நீ அந்த ஒளியில் நம்பிக்கை வையு. உன் உள்ளத்தின் தீபம் அணையாது. அது சில நேரங்களில் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது எப்போதும் உயிருடன் இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்த பரிசு என்பதால் அதை பயத்தில் கழிக்காதே. விழிப்புணர்வுடன் வாழ். உன் கனவுகளை புரிதலாக மாற்று. உன் பயத்தை தைரியமாக மாற்று. உன் சந்தேகத்தை நம்பிக்கையாக மாற்று. நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஆன்மா விரிவடைந்து கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தின் ஆழம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி சில நேரங்களில் உன்னை குழப்பலாம்.
ஆனால் அது நல்ல மாற்றத்தின் அறிகுறி. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் நிலைத்த அமைதியை உருவாக்குகிறாள். நீ அந்த அமைதியை தழுவிக்கொள். உன் சுவாசத்தில் கவனம் கொடு. உன் இதய துடிப்பை உணர். நீ இப்போது இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணர். என் தங்கமே, ஒரே கனவு வந்தாலும் அது உன் வாழ்க்கையின் முழு உண்மை அல்ல. அது ஒரு அத்தியாயம் மட்டுமே. புத்தகம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த பக்கத்தில் ஒளி இருக்கலாம். அடுத்த அனுபவத்தில் மகிழ்ச்சி இருக்கலாம். நீ நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் உள்ளத்தின் குரலை அன்புடன் கேள். உன் வாழ்க்கையை பரிசாக ஏற்று வாழ். உன் இரவுகள் அமைதியாகும். உன் கனவுகள் தெளிவாகும். உன் மனம் வலிமையாகும். உன் ஆன்மா ஒளிமயமாகும். இந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இந்த அமைதி உன்னை காக்கும். இந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும்.